எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுருந்த வாழை மரம் தார் போட்டுருந்துச்சுங்க. காய் முத்தட்டும் நல்லா திரண்டு வந்தால் தான் கட் பண்ணி வச்சோம்னா பழுக்கும், இல்லைன்னா நம்ம சுண்டி போன மாதிரி தோலெல்லாம் சுருங்கி போய் அதுக்கப்புறம் தான் பழுக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி காலையில் போய் பார்க்கும்போது பார்த்தோன்னா மேல் சீப்பில் ஒரு பழம் பழுத்துருந்துச்சுங்க. சரி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு போய் கட் பண்ணி பார்த்த பின்னாடி தாங்க தெரிஞ்சு மேல் பக்கத்தில் வந்து வெடித்து பழுத்திருந்துருக்குது. அடிப்பக்கம் இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியல பழுத்தது. சரி அப்படியே முருங்கைக்காயும் நிறையா இருந்துச்சு. இந்த தடவை லாஸ்ட் ஆயிடுச்சுங்க, எல்லா காயுமே முத்திருச்சு. அதனால் எல்லாத்தையுமே ஒடிச்சிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி இருந்த காய் எல்லாத்தையுமே ஒடிச்சாச்சுங்க. இனிமேல் பூ வந்து பிஞ்சு வந்தால் தான் இன்னைக்கு காய். நீ இதுக்கு மேலே காய் இல்லைங்க, ஒரு 2 பிஞ்சு மட்டும் இருக்குது மிச்சம். அதுக்கு மேலே இந்த வருஷம் ஓஞ்சிருச்சு காய். பார்க்கலாங்க. மேலே போகிற வாதில் வந்து பூ எடுத்துகிட்டு இருக்குது, அது வந்து காய் பிடிச்சா தான். அப்படி இல்லை அப்படின்னா மரத்தை பழையபடி வெட்டி விட்டோம்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தளைஞ்சு வந்து காய் பிடிக்குங்க. அப்படியே வாழை மரத்துக்கு அடியில் நிறைய இலையெல்லாம் காஞ்சு போய் இருந்துச்சுங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணியாச்சுங்க. இந்த கடைசியில் வந்து சிவப்பு தண்டைக்கீரை விதை விழுந்து முளைச்சிருந்துச்சு. மழை பெஞ்சதுனால தானாகவே விதை இருந்து முளைச்சிருந்துச்சுங்க. மேலே பார்த்தா சிவப்பு தண்டைக்கீரை மாதிரியே தெரியல, அடிப்பக்கம் பார்க்கும்போது தான் நமக்கு நல்லா அந்த கலர் தெரியுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.